ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, லிட்டர் டேர்ம்ஸில் எபிஸ்டல் நாவல்னா என்னன்னு பார்க்கலாம். A novel written in the form of a series of letter exchange among the characters of story. அதாவது எபிஸ்டல் நாவல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரிட்டன் in the form of series of letters exchanged. அதாவது ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் வந்து லெட்டர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அது என்ன நாவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எபிஸ்டல் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேரக்டர்ஸ்குள்ள அதாவது லவ்வர் வந்து அவங்களோட லவ்வருக்கு வந்து அனுப்புகிற மாதிரியும், மதர் வந்து டாட்டருக்கு அனுப்புகிற மாதிரியும், ஃபாதர் வந்து அவங்களோட டாட்டருக்கு அனுப்புகிற மாதிரியும் இருந்தா, அதாவது லெட்டர்ஸை வந்து பரிமாறிக்கிற மாதிரி இருந்தா என்னன்னு சொல்கிறாங்கன்னா எபிஸ்டல் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ஆடட் த ஜேர்னல்ஸ் கூட ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் நாவல்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 18th செஞ்சுரியில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜான் பேத் லெட்டர்ஸ் 1979, ரிச்சர்ட்சன் ஃபேம்லா 1740-41, the very famous epistle novel Pamela, Laclos Les Liaisons Dangerouses 1782. ஃபர்தர் ரீடிங்காக நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஜோய் பிரே த எபிஸ்டல் நாவல், அதாவது எபிஸ்டல் நாவல்ன்ற டைட்டிலே ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஜோய் பிரே 2003 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தேங்க்ஸ் டு ஆல்.